கிராமத்துல கருப்புசாமியை வச்சு வழிபடுறாங்க. ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்துச்சு. அதாவது இந்த வேப்ப மரமாகப்பட்டது ஒரு அம்மாளுடைய அனுகிரகத்துல வந்தது. அவ காலை மடக்கி சோத்து காலை மடக்கி மேல போட்டு நீட்டி விட்டுருப்பா. இதை பாத்தீங்கன்னா ஒரு அம்மாள் உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியும். இந்த அம்மாளுடைய தரிசனம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பால் வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் கொடுத்துருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேல இந்த வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா இதுல மேல 3 சூளம் இருக்கிற மாதிரி இருக்கும், 3 கிளைகள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இது தானாவே இயற்கையாவே உருவான ஒரு சக்தி. இந்த இடத்த ஒரு ஆலயத்தை உருவாக்கும் போது இந்த இடத்துல தானா தோன்றி இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் இதுல இருந்து பால் வரும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக நடக்கும். பிடியதன் ஒரு உம்மை கொலமிகு கரியது. இன்னும் பாலிக்குமே பிறவியே போற்றி போற்றி விஜயலட்சுமி போற்றி கஜலட்சுமி போற்றி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த குணமங்கலம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் 18ஆம் படி கருப்புசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 18ஆம் படி கருப்புசாமியை எந்த ஒரு சிலையும் இல்லாமல் வெறும் சூலம் மற்றும் உருவப்படத்தை வைத்து குறி சொல்ல தொடங்கியதாக கூறப்படுகிறது. இவர் சொல்லும் அனைத்து வாக்குகளும் பொதுமக்களுக்கு நடக்க தொடங்கியதாகவும், பில்லி சூனியம், ஏவல், கணவன் மனைவி சேர்த்து வைத்தல், குழந்தை பாக்கியம், திருடு போன பொருட்களை 5 நாட்களுக்குள் வரவழைத்து கொடுப்பது, தொழில் பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு எலுமிச்சப்பழம் மூலம் தீர்த்து வைப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறி வருகின்றனர். இதனால் நாட்களுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று 18ஆம் படி கருப்பசாமிக்கு சிறப்பு விசேஷ பூஜை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. என்ன ஊர்மா, எங்கேருந்து வரீங்க, எதனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்க, உங்களால் இந்த கோயில் வந்ததுனால என்னென்ன நன்மை? நாங்கள் தொழிலூர் சாமி, தொழிலூரில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீடு கட்டி வீடு மாதிரி செத்த போட்டுக்கிட்டு முடியாத திரும்ப சீட்டு போட்டு 37 வருஷமாக கட்டினது. இந்த கருப்புசாமியை நம்பி வந்த பிறகு அந்த கோயில் இப்போ கட்டி கோயில் கட்டுற அளவுக்கு இருக்கு. என் குடும்பத்தில் என் பிள்ளைலாம் ரொம்ப சிரமப்பட்டுது, கஷ்டப்பட்டுது. 27 நாள் கருப்புசாமி கணக்கு சொல்லிச்சு. 27 நாளில் அவர் சொன்ன காரியம் எல்லாம் வெற்றியாச்சு. நல்லபடியாக அப்போ என் குடும்பம் இருக்கு. கோயிலும் கட்டிட்டோம், எந்த குறையும் இல்லை. கருப்புசாமியை நம்பி வந்தவங்களுக்கு எல்லா நாளுமே ஆகும். நம்பி ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு திருப்பி அவள் வாந்தி எடுப்பா, ரத்த வாந்தி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கொஞ்சம் சொன்ன உடனே அவளுக்கு பயம் கிளம்பி, நான் தான் எடுத்தேன், நான் எடுத்து சாக்கடையில் போட்டுட்டேன், இனி அது கிடைக்காத மாதிரி சாமி சொன்ன மாதிரி கிடைக்காதன்னு ஆகிப்போச்சு. சாமி சொன்னது எல்லாமே உண்மை. ஆனால் அதை நம்பித்தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? திருச்சி. பேர் கேட்காதீங்க. மனோகர் என் பேர். நான் இந்த கருப்புக்கு ஒரு குடும்பத்துக்காக நான் வேணுனேன். அந்த காரியம் வெற்றி ஆகிருந்தது. அந்த வெற்றி ஆனதால் நான் திருப்பவும் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். அப்புறமா அதை நம்பி வரவங்களும் நல்லபடியாக எதையும் வெற்றி பண்ணி கொடுக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. சக்கரை பொங்கல் எடுத்துரும். அப்படியே ஆளு கொஞ்சமா வச்சுக்கிட்டே வா. அப்படியே வச்சுட்டே வா. பிளேட்ல வச்சு உங்களுக்கு வை. அப்படியே வச்சுட்டே வா. சரி சரி, கண்டிப்பா பண்ணி தரேன் ஆத்தா. கவலைப்படாத ஆத்தா. உன் சொத்து இருந்தது அத்தனையா எல்லாத்தையும் விட்டுட்டா ஆத்தா. சரியா ஆத்தா?
இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஆத்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே இருக்குது ஆத்தா. எல்லாம் சொந்த பந்தத்துக்கு அத்தனையும் அழிச்சா ஆத்தா. இதுல ஒரு உயிர் சேதமும் ஒண்ணு போச்சு ஆத்தா. ஒண்ணுதாத்தா? ஆமா ஆத்தா. சரி அப்பா, என் கருப்பசாமி ஐயா இது அத்தனையும் பண்ணி கொடுத்தப்பா. என் கருப்பசாமி ஐயா இப்போதைக்கு உன்னை தேடி வந்திருக்காங்க. என் கருப்பா, இவங்க விஷயத்த உடனே முடிச்சு கொடுப்பா. எதெல்லாம் இழந்தாங்க